ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரிவாயத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவார்கள், சுஜூதுக்கு வரும்பொழுது என்னுடைய காலை தட்டுவார்கள், நான் காலை மடையை கொள்வேன், அவர்கள் சிதா செய்வார்கள். அப்படி என்றால் அர்த்தம் என்ன? அர்த்தம் என்ன? அவ்வளவு சின்ன வீடு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்திருந்தால் அல்லாஹ்விடம் இருந்து பெரிய ஒரு வீட்டை பெற்றிருக்கலாம். ஒன்றல்ல, கோடிக்கணக்கான வீட்டை பெற்றிருக்கலாம். ரஹ்மத்துல் லில் ஆலமீன், ஆலமீனுக்கே ரஹ்மத்தாக இருந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசித்த வீடு சின்ன வீடு. அதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன மின் சஆதத்தில் மர, ஒரு மனிதனுடைய சுபிட்சமான வாழ்க்கை அல்லாஹ் கொடுத்த அருள்களில் இருந்தும் உள்ளதுதான் அல் மஸ்கனுல் வாசி', விசாலமான வீடு என்று சொன்னார்கள். அப்ப எனவே இந்த ரெண்டை எப்படி புரிஞ்சு கொள்ளணும் என்றால், எனக்கு இது போதும் என்று ஒரு மனிதன் நினைத்தால் அதுதான் அவருக்கு மஸ்கனுல் வாசி', விசாலமான வீடு. எனக்கு இது போதும் அல்ஹம்துலில்லாஹ். ஒரு மனிதர் ஒரு பெரிய வீட்டை கட்டுகிறார், விருந்தாளிகள் வருகிறார்கள், தங்குகிறார்கள், 4 பேர் வாராங்க போறாங்க, அந்த வீடு சந்தோஷமா இருக்குது, தன்னுடைய தாயை வைத்திருக்கிறார், தன்னுடைய தந்தை வைத்திருக்கிறார். அப்படி ஒரு வீட்டை கட்டியிருந்தால் அது அந்த மனிதனுக்கு அல்லாஹ் செய்த அருள், பிழை கிடையாது. ஆனால் மிக ஆடம்பரமாக தனது தேவைக்கு அப்பால் ஒரு மனிதன் அமைத்துக் கொள்கின்ற வீட்டிலே பரக்கத் கிடையாது என்று அறிஞர்கள் சொல்வார்கள். கால பாது ஸலஃப், அறிஞர்கள் சொல்வார்கள் எப்படி என்றால், 3 விடயங்கள் ஒரு வீட்டிலே இருந்தால் அந்த வீட்டிலே பரக்கத் இல்லாமல் போய்விடும். ஒன்று அஸ்ஸர்ஃப், அல் இஸ்ராஃப், வீண் விரயம் இருக்கும் என்றால், வீடே வீண் விரயமாக இருந்தால், வீட்டுக்குள்ள சாப்பாட்டில் வீண் விரயம், ஏனைய விடயங்களில் வீண் விரயம் இருந்தால் அந்த வீட்டுக்குள்ளே பரக்கத் இருக்காது என்றால், வீடே வீண் விரயமாக கட்டப்பட்டால் அங்கே பரக்கத் கிடையாது. அதே போன்றுதான் அஸ்ஸினா, விபச்சாரம். குடும்ப உறவுகளில் இருக்கின்ற யாராவது ஒரு மனிதர் விபச்சாரத்தோடு சம்பந்தப்படுவாராக இருந்தால் அந்த வீட்டிலே பரக்கத் போய்விடும். கணவன் மனைவி யாராவது ஒருவர் அல் ஹியானா, மோசடி செய்யக்கூடியவர்களாக, துரோகம் செய்யக்கூடியவராக, கணவன் மனைவிக்கு தெரியாம மனைவி கணவனுக்கு தெரியாம என்னென்ன விடயங்களில் எல்லாம் ஈடுபடுகிறார்களோ அதெல்லாம் ஹியானா. விதிவிலக்காக சில விடயங்கள் இருக்கிறது. உள்ளத்துக்கு தெரியும் இது நான் மனைவியை ஏமாற்றுகிறேன், கணவனுக்கு தெரியும் நான் மனைவியை ஏமாற்றுகிறேன், மனைவிக்கு தெரியும் நான் கணவனை ஏமாற்றுகிறேன் என்று தெரிந்து கொண்டு அந்த வீட்டிலே அந்த ஹியானத், மோசடி நடக்குமாக இருந்தால் அந்த வீட்டுக்குள்ளே பரக்கத், அல்லாஹ்வுடைய அருள்கள் கிடையாது என்று அறிஞர்கள் சொல்வார்கள். எனவே பைத்